राधे कृष्ण। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। புருஷோத்தம க்ஷேத்திரம் புரி ஜெகநாதத்துக்கு புராண பெயர் புருஷோத்தமனுடைய க்ஷேத்திரம் அப்படின்னு தான் பெரியவா எல்லாரும் சொல்றான். புருஷோத்தமன் புருஷன் அப்படின்னு சொன்னாலே பகவான மட்டும்தான் குறிக்கும். லோகத்துல எல்லா ஆத்மாக்களும் ஸ்திரீ ஸ்வரூபம்தான். பிரம்மா முதற்கொண்டு எறும்பு வரைக்கும் சின்னதான நுண்ணுயிர் வரைக்கும் எல்லா ஆத்மாவும் ஸ்திரீ ரூபம். பரமாத்மா மட்டும்தான் புருஷன். அதுலயும் உத்தமமான புருஷனால்தான் புருஷோத்தமன் அப்படின்னு பெயர். எப்பேற்பட்ட புருஷன் அப்படின்னா தன்னிடத்துல சரணாகதி பண்ணவர்களை கைவிடாத ஒரு புருஷன். தன்னிடத்துல வந்தவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் மாற்றித்தரக்கூடிய புருஷன். அந்த புருஷோத்தம க்ஷேத்திரத்துக்கு அழகா யதிராஜர் சுவாமி ராமானுஜர் அழகா வந்துட்டார். அந்த புரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஆழ்வார்நாத் அப்படின்னு ஒரு கோவில் உண்டு. இன்னைக்கு அந்த இடம் பேர் அலார்நாத் அப்படின்னு சொல்லுவார்கள் ஒரிசா ஜனங்கள். பிரம்மதேவர் தவம் பண்ணி அழகா பகவான் அங்க பிரத்யக்ஷமான சங்க சக்கர கதா பத்மபாணியாக ஸ்ரீதேவி பூதேவியோட பகவான் காட்சி தரக்கூடிய அந்த இடம் ஆழ்வார்நாத். சுவாமி ராமானுஜர் அவர்தான் சுவாமி அந்த பெருமாளுக்கே ஆழ்வார்நாத் அப்படின்னு பெயர் வச்சார். ஆழ்வார்கள்லாம் எப்பொழுதும் வர்ணிக்கும்படியான 4 திருக்கைகளோட திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன்னு சொல்லும்படியா அழகான அந்த 4 திருக்கைகளோட பெருமாளை பார்த்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டார் சுவாமி ராமானுஜர். அவ்வளவு அழகா அந்த ஒரிசா ஜோரா உத்கல தேசம் அப்படின்னு சொல்லுவா ஒரிசா. அந்த காலத்துல அந்த தேசத்தினுடைய ராஜா அழகா வந்து ஜோரா ராமானுஜரை கொண்டாடி அவரை புரிக்ஷேத்திரத்துல வந்து பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தான். புருஷோத்தம கஜபதி ராஜான்னு அந்த ராஜாவுக்கு பெயர். அழகா சுவாமி ராமானுஜனும் அந்த புருஷோத்தம க்ஷேத்திரத்துக்கு பக்த ஜனங்களோட வந்தார். அழகா அருணஸ்தம்பம் அங்க நின்னார், சேவிச்சார். நீலாச்சலம் அப்படின்னும் ஒரு பெயர் உண்டு புரிக்ஷேத்திரத்துக்கு. ஸ்ரீக்ஷேத்திரம் அப்படின்னும் ஒரு திருநாமம் உண்டு. கூட வந்த பக்த ஜனங்கள்லாம் அந்த புருஷோத்தம க்ஷேத்திர மகிமைய சுவாமி ராமானுஜரிடத்துல கேட்டார்கள். சுவாமி ராமானுஜர் அழகா திருவாய் மலர்ந்துருளி அந்த புரிக்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை சொன்னார். புரிக்ஷேத்திரம் திவ்ய தேசம் இல்லை, ஆனா ரொம்ப விசேஷமான பகவானுடைய கோவில், பகவான் பிரசன்னமா இருக்கக்கூடிய ஒரு கோவில் புரி தேசம். அந்த புரி முதலான க்ஷேத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த உத்கல தேசம், அந்த தேசத்தை அழகா இந்திரத்யும்ன ராஜன் பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு சந்தர்ப்பத்துல அவனுக்கு ஒரு அழகான கோவில் கட்டணும்னு ஆசை வந்து அந்த நீலாச்சலத்து மேல கடற்கரை ஓரத்துல ஜோரா ஒரு கோவில அழகா கட்டிட்டான். எல்லாரும் திரும்ப திரும்ப அவங்கிட்ட கேட்டுட்டே இருக்கா, எந்த மூர்த்திக்காக இந்த கோவில் அப்படின்னு அழகா கேட்கிறார்கள். அவன் சொன்னான், எனக்கு தெரியல, பெருமாளே ஏதான சங்கல்பம் பண்ணுவார், எந்த ரூபத்துல பகவானை வச்சு அற்புதமா பூஜை பண்ண போறோம்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டான். பல பேர் அவனை கிண்டல் பண்ணான். எந்த மூர்த்தியும் தீர்மானம் பண்ணிட்டு தான் எல்லாருமே கோவில் கட்டுவார். ஏன்னா எந்த மூர்த்தியும் தீர்மானம் ஆனாதான் எந்த ஆக முறைப்படி கோவில் கட்டணும்னு இருக்கு.
சிவபெருமானுடைய கோவில்னா அதற்குரிய ஆகம முறை வேற. பெருமாள் கோவில்லையே ஒவ்வொரு இடத்துல ஆகம முறை வேற. இப்ப நம்ம கேரளா மலைநாட்டு திவ்ய தேசம் எல்லாம் பார்த்தோம்னா தாந்திரீக முறைப்படி பூஜை. அந்த கர்ப்ப கிரகம் எல்லாம் வட்டமா அப்படி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி வட்டமா எல்லாம் பெருமாளுடைய சன்னதியை பார்க்க முடியாது. அதே நம்ம ஸ்ரீரங்கம் இந்த இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சரார்த்த ஆகம முறைப்படி கோவில். சில இடங்கள்ல வைகானச ஆகமப்படி கோவில்கள். ஆனா அந்த ஆகம முறைப்படி கோவில் கட்டினாதான் சாநித்தியம் இருக்கும். அது எந்தெந்த இடத்துல கோவில் கட்டணும் எல்லாமே இருக்கு. சும்மா தோன்ற இடத்துல எல்லாம் கோவில் கட்டிடக்கூடாது. அதுவும் அந்த கர்ப்ப கிரகம் எப்படி இருக்கணும், அந்த மூர்த்தி எப்படி இருக்கணும், அந்த கர்ப்ப கிரகம் எப்படி இருக்கணும், அந்த மூர்த்தியுடைய உற்சவங்கள் எப்படி நடக்கணும், இது எல்லாமே ஆகம விதிப்படிதான் பண்ணணும். அதனால எல்லாரும் கிண்டல் பண்றா நல்ல வித்வான்கள்லாம். ராஜா ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப அழகா இந்த கோவிலுக்குரிய மூர்த்தி தானா கிடைப்பார், நீ ஆள் அனுப்பி தேடு அப்படின்னு பகவான் அசரீரியா அவருக்கு உத்தரவு கொடுத்துடுறான். உடனே அழகா நிறைய பிராமணர்களை பல ஊர்கள் அனுப்புறான் இந்த ராஜா இந்திரத்யும்ன ராஜன். அப்படி போறான், ஒவ்வொருத்தரும் போறா, தேடி கண்டுபிடிச்சுட்டு ஒன்னும் கிடைக்கலன்னு வந்துடுறா. அப்ப வித்யாபதி அப்படின்ற ஒரு பிராமணன் தேடிட்டு போறான். அவன் அழகா ஒரு காட்டு வழியா போகும் பொழுது ஒரு சிங்கத்தை பார்த்து மூர்ச்சியா விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அழகா மூர்ச்சை தெளிஞ்சு பார்த்த பொழுது அழகான ஒரு ஸ்திரீ அவன் பக்கத்துல நின்று இருக்கா. அவள் யாரு என்னன்னு விசாரிச்ச உடனே அவள் சொல்றா, என் பெயர் லலிதா, இங்க இருக்கக்கூடிய காட்டுவாசி ராஜா விஸ்வவசு அவருடைய பெண் நான் அப்படின்னு சொல்றான். அழகா அங்க இருக்கான். கொஞ்ச நாள்ல அவ 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிறது. ஆனா இந்த வித்யாபதிக்கு மட்டும் மனசுல வருத்தம். இந்த மாதிரி ராஜாவுடைய உத்தமமான கைங்கரியம் சுவாமி எங்கன்னு தேடிண்டு வர சொன்னார், நான் அதை பத்தி தேடாம இப்படி கல்யாணம் இப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வருத்தப்படுறான். அப்ப ஒவ்வொரு நாளும் பாக்குறான் இந்த விஸ்வவசு லலிதாவுடைய அப்பா ஒவ்வொரு நாளும் தனியா எங்கேயோ புஷ்பம் பழமெல்லாம் எடுத்துட்டு போறார். ரொம்ப நேரம் கழிச்சு வர்றார். அப்போ ஒரு நாள் அவன் தன் மனைவி லலிதாவிடத்துல கேட்கிறான், உங்க அப்பா எங்க போறார், ஏதோ பூஜை பண்ண போற மாதிரி இருக்கார், போயிட்டு வந்து பிரசாதமும் கொடுக்கிறார், ஆனா அந்த மூர்த்தி எங்க இருக்கு ஏது இருக்குன்னு உடனேயே அவள் சொன்னா, இது ரகசியம் சொல்லக்கூடாது, அது எங்க கூட்டத்தோடைய ரகசியம் அப்படின்றா. அப்ப அவன் கேட்கிறான், நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிண்டாச்சு, அப்ப என்கிட்ட அந்த ரகசியம் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறான். அது தவிர விஸ்வவசுக்கு அப்புறமா அவனுக்கு புத்திரனும் இல்லை அந்த ராஜாவுக்கு. அப்ப அடுத்து பூஜை பண்ணணும் அப்படின்னா சரியா முறைப்படி வித்யாபதி தான் அதை பண்ண வேண்டிய பாக்கியம் உடையவன் ஆயிடுறான். இப்ப வேற வழி இல்லாமல் அவள் அப்பா கிட்ட சொல்லிட்டா. அவள் முதல்ல கோச்சிக்கிறார், அப்புறமா சரின்னு சொல்லி அழிச்சுட்டு போறேன், ஆனா போகிற வழிய உனக்கு நான் காட்டி தர மாட்டேன், கண்ணை கட்டி தான் கூட்டிட்டு போவேன். அவனும் சரின்னுட்டான். அழகா கண்ணை கட்டி கூட்டிட்டு போறார் இந்த வித்யாபதிய. அழகா காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள ஜோரா அழிச்சுட்டு போய் அவன் கண் கட்ட அவிழ்த்து விடுறார். அப்ப அங்க பாக்குறான் அழகான நீலமாதவன். இந்த நீலமாதவன் இன்னி வரைக்கும் அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல. வித்யாபதி சில பேர் தான் பார்த்திருக்கா. ஒரிசாலேயே இருக்கிறவா கூட அதை பார்த்ததில்லை. சரியா சொல்லணும்னா ஜெகநாதனுக்கு பூஜை பண்றவா கூட அந்த நீலமாதவனை பார்த்தது இல்லை. அப்படியே தேஜோமயமா இருக்கானாம் அந்த நீலமாதவன். அது அழகா முன்னாடியே நிறைய பேர் பூஜை பண்ணிருக்கான்னு காண கிடைக்கிறது. இந்த நீலமாதவன் அவ்வளவு அழகா பார்த்தோம்னா பல பல பலன் ஜொலிக்கிறானா. வித்யாபதி கண்கள்ல ஆனந்த பாஷம், இவர் தான் தேடிந்து வந்த மூர்த்தின்னு அவனுக்கு மனசுல பட்டுடுறது. அழகா பூஜை எல்லாம் முடிஞ்சோடனே திரும்பவும் கண்ணை கட்டி வீட்டுக்கு அழிச்சுட்டு வந்துட்டார் விஸ்வவசு. வித்யாபதி பார்த்தான். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. மனைவி கிட்ட சொன்னான், எங்க அப்பா அம்மா ராஜ்யத்து ஜனங்கள் ராஜா எல்லாம் என்ன தேடின்னு இருப்பார், நான் ஊருக்கு போய் அவளெல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். அவளும் சரின்னு விட கொடுக்கறா. எல்லாரும் வழி அனுப்பி வைக்கிறா. ஊருக்கு போற மாதிரி ஒரு வழியில போயிட்டு இன்னும் ஒரு வழியில திரும்பவும் இந்த காட்டுக்குள்ள நுழையிறான்.
இவன் எந்த வழியா அவர் அழிச்சுட்டு போனாரோ அந்த வழியில போகும் பொழுது கடுக தூவிண்டே போயிட்டான். காட்டுல அப்பப்ப மழை பெய்யும் இல்லையா, அந்த 2-3 நாள்ல கடுகெல்லாம் முளைச்சு அழகா லைனா தோற்ற இடம் முழுக்க அப்படியே அந்த கடுகு செடி முளைச்சிருக்க அதையே பாதையா கொண்டு அவன் போனான். சுவாமி ராமானுஜர் அழகா சிரிச்சுட்டே சொன்னார், கடுகு கூட பெருமாளை காட்டி கொடுக்கும், அத்தனை அழகா அந்த வித்யாபதி அந்த கடுகு செடியை கொண்டே அழகா பெருமாளை தேடிண்டு போனான் அப்படின்னு சொன்னார். இனிமேல் எப்ப கடுக பார்த்தாலும், வீட்டுல தலிகை பண்ணும் பொழுது கடுக போட்டாலும், மளிகை கடையில கடுகு வாங்கினாலும், கடுகுன்னு கேட்டாலும் உடனேயே ஜெகநாதனை நினைச்சுக்கோங்க. கடுகும் கருப்பு, ஜெகநாதனும் கருப்பு. கடுகு சிரித்தாலும் காரம் போகாது, ஜெகநாதனுடைய கிருபையும் வீண் போகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா அந்த கடுகு செடியை தொடர்ந்து போனான் குகைக்குள்ள. அழகான நீலமாதவன், அது பெருசா யாரும் வர்ணிக்க கூட இல்லை. இந்த நீலமாதவன் ஒரு வார்த்தை ஒண்ணுதான் இருக்கு. சுவாமி தேஜோமயமா இருந்தார் அப்படின்னு இருக்கு. அவர் என்ன உருவம் ஏது தெரியல. ஆனா ஆயுசுல ஒரு தடவையா பார்க்கணும். ஆனா பார்க்கறது ரொம்ப துர்லபமான விஷயம். எப்படி ஒருத்தர் உடம்புக்குள்ள இருக்க உயிரை பார்க்கறது எவ்வளவு ரொம்ப கடினமான விஷயமோ அது போல உயிர்னு ஒண்ணு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு கூட இந்த உயிர் அப்படின்ற அந்த பொருள் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியல. உயிர் போயிடுதுன்னு சொல்றா, உயிர் இருக்குன்னு சொல்றா, சில சிம்டம்ஸை வச்சு இருதயம் லப்தப்னு அடிக்கிற நிறைய விஷயங்கள் சொல்றான். ஆனா இவ்வளவு வளர்ந்த விஞ்ஞானத்துக்கு இந்த உயிர் அப்படின்றது அது கருப்பா சிவப்பா அது வட்டமா இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். அதுக்கு ஒரே பதில் நம்முடைய சனாதனமான தர்மம் மட்டும்தான் பதில் சொல்றது. உயிர் தான் ஆத்மா, ஆத்மாவோ அழகா ஜோதி ஸ்வரூபமா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறோம். அந்த ஜோதியும் அவாவா தியானம் பண்ணி பார்த்து ஆச்சாரியன் கிருபை குரு கிருபையினாலே மட்டும்தான் அதை உணர முடியுமே ஒழிய கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனா அதனுடைய வெளிச்சம் வார்த்தைகள்னாலே வர்ணிக்க முடியாத ஒரு வெளிச்சம். நம்ம எல்லாம் வெளியில இருக்க வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு தெரியுமா? அப்பா, அந்த வெளிச்சம் சொல்லில் அடங்காதது, அத்தனை விசேஷம் அந்த வெளிச்சம். அழகா அந்த மாதிரி அந்த நீல மாதவன் வித்யாபதி வந்தான், அழகா சேவிச்சான், நீலமாதவனை எடுத்துண்டான், கிளம்பிட்டான். ஒரு விதத்துல திருடுத்தனம். இப்படி பண்ணலாமா அப்படின்னா சில சமயங்கள்ல சில விஷயங்கள்லாம் பகவத் சங்கல்பத்தினாலே நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுல நம்ம சாதாரணமான தர்ம நியாயங்களை பேசக்கூடாது. ஏன்னா நம்முடைய தர்ம நியாயங்கள் வேற, தெய்வத்தினுடைய தர்ம நியாயங்கள் அப்படின்றது வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நாம பூமியில எப்படி வாழணுமோ அதுக்கான தர்மங்கள், அதே தெய்வம் அப்படின்றது லோகத்துக்காக இருக்கு. அதனால தெய்வத்தினுடைய தர்மம்ன்றது வேற. நிறைய வித்தியாசம் உண்டு. பொய் சொல்லக்கூடாது தர்மம். ஆனா கண்ணன் நிறைய பொய் சொல்லியிருக்கானே. கண்ணனுடைய பொய் எல்லாருக்கும் நன்மை பண்ணிச்சு, அதனாலே கண்ணனுடைய பொய் தர்மம். நம்முடைய பொய் எல்லாம் நம்முடைய தவறுகள்லேருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவும் அடுத்தவாளை மாட்டி விடுறதுக்காகவும் தான். அதனாலே நம்முடைய பொய் அதர்மம், கண்ணன் சொன்ன பொய் தர்மம். கண்ணன் கூறின பொய் நமக்கு தஞ்சம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றான். இந்த மாதிரி இந்த வித்யாபதி அழகா நீலமாதவனை எடுத்துண்டு போயிட்டான். எப்பொழுதும் போல விஸ்வவசு ஆனந்தமா பகவானை பார்க்கணும். அவளுடைய குல தெய்வம், குடும்ப சொத்து, ரொம்ப ரகசியமா புத்தி பாதுகாத்து வச்சிருக்கா. அவருடைய தகப்பனார் பூஜை பண்ணி, அவருடைய தகப்பனார் பூஜை பண்ணி, இவருக்கு அப்புறம் அவர் யாருக்காவது ஒப்படைக்கணும். அதுதான் அவளுடைய அந்த காட்டுவாசி கூட்டத்தையே காப்பாத்தின்னு இருக்கிற காவல் தெய்வம். போய் பார்க்கிறார், தெய்வத்தை காணணும், ஓன்னு அழறார். தெரிஞ்சு போயிடுத்து வித்யாபதி தான் அப்படின்னு. பெரிய கஷ்டம் இல்லையா? ரொம்ப வேண்டப்பட்டவா. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நம்பிக்கை துரோகமே கஷ்டம். அது இந்த மாதிரி பகவத் விஷயத்துல ஒரு நம்பிக்கை துரோகம் ரொம்ப வருத்தப்பட்டு ஓன்னு அழறார். லலிதாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சுவாமியை திருடிண்டு போனது அவ புருஷன், கஷ்டப்படுறது அவ அப்பா, என்னத்த சொல்ல முடியும் அவளால?
அவளுக்கும் நன்னா தெரியும் வித்யாபதி வந்த காரணம் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கான். அந்த மாதிரி தெய்வத்தை தேடி வந்திருக்கேன்னு. அவ பார்த்தா, நீலமாதவா இதுக்கு தீர்வு நீதான் கொண்டு வர. பல சந்தர்ப்பங்கள்ல ஸ்திரீகளுடைய நிலைமை இந்த ரெண்டும் கட்டா நிலைமையா மாத்தின்றோம். இந்த பிறந்தாம் புகுந்தாம் பிரச்சனை எப்பொழுதுமே உண்டு. ஏதோ ஒரு இடத்துல இல்லாட்டி குழந்தைகளுக்கும் அப்பாக்கு நடுவில் மாட்டிக்கிறது. அது ஸ்திரீ ஜன்மாவுடைய தலையெழுத்து மாதிரிதான் ஆயிடுறது. அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லாம் ஒரே கதி பகவான் இடத்துல சரணாகதி ஒண்ணுதான். ஏன்னா யாருக்கும் பாதகம் இல்லாமல் ஒரு தீர்வை தெய்வத்தினாலே மட்டும்தான் தர முடியும். ஏன்னா ஏதான ஒரு பக்கம் யாராவது ஒருத்தர் தீர்வு எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், முடிவு பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா அதுல ஒரு பாதகம் இருக்கு. அவாவாளுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பாரபட்சத்தோட ஒரு நடுநிலைமை இல்லாத தீர்வு கிடைச்சிடும். அவாவாளுக்கு எது சௌகரியமோ எது அவளுக்கு பிரயோஜனமோ அந்த மாதிரி ஒரு தீர்வை திணிச்சிடுவோம். தெய்வம் ஒரு தீர்வு கொடுத்ததுன்னா நிச்சயமா அது எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாத்தான் இருக்கும். அதனாலதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரணாகதி. எனக்கு தெரியல, வியாதி வந்துடுத்தா, குடும்ப விஷயமா, ஏதோ வேணா இருக்கட்டுமே, நமக்கு தொந்தரவு இல்லாம தீர்வு. ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நாம தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல எமோஷனலா ஒரு முடிவெடுத்து அதை தெய்வத்துக்கிட்ட இப்படி நடத்தி கொடுன்னு நிர்பந்திப்போம். ஆனா நம்ம ஒண்ணு கேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது தவறுன்னு துணி திருப்பி இது வேண்டான்னு மாத்தி கொடு அப்படிங்கும். இது மனிதர்களுடைய கோளாறு. இதெல்லாம் புத்தி கோளாறு. நம்ம எல்லாருக்குமே இது உண்டு, உலகம் முழுக்கவே இது உண்டு. இது வந்து ஒருத்தருக்கு தான் கிடையாது, இது யூனிவர்சல் ப்ராப்ளம். எல்லாருக்கும் இந்த கோளாறு உண்டு. ஒண்ணு வேணும்னு அடம் பிடிக்கிறது, அப்புறம் அது வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறது, மத்தவா கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்றது. இது மனித சுவாவம். குழந்தைகளை அடம் பிடிச்சு டாய் பொம்மை எல்லாம் வாங்கும், அப்புறம் அது சீண்ட கூட சீண்ட ஓரத்தை குப்பை படிஞ்சு கிடக்கும். அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இது சுவாவம். குழந்தைகளுக்கு நமக்கு ஒன்று பெரிய வித்தியாசம் இல்லை. குழந்தைகள் ஏதோ பொம்மை அந்த மாதிரி விளையாட்டு கருவிகளுக்கு ஆசைப்பட்டதுன்னா நம்ம டிவி, ஃப்ரிட்ஜு, வீடு, வாசல், மண்ணாங்கட்டி, தெருப்பு இதுக்குதான் ஆசைப்படுறோம். ஆக மொத்தத்தில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு விதத்தை பார்த்தா குழந்தைகள் ஆசை கொஞ்சம் சீப்பா இருக்கு. நம்முடைய ஆசைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் தான் ரொம்ப காஸ்ட்லியாவே இருக்கு. அதனால பார்த்தாள் லலிதா, ஏன் நீலமாதவா யாருக்கும் பாதகம் இல்லாதபடி நீ ஒரு தீர்வை கொடு, நீதானே குல தெய்வம். ஏன்னா இவர் மனசு நொந்து போயிருக்கு. நிச்சயமா வித்யாபதி வருத்தப்படுவார். எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய பலம் உன்னுடையதுன்னு லலிதா பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணார். அது ராமானுஜர் சொல்றார், சரணாகதியை பத்தினா வேற என்ன வேணும்? சரணாகதிக்கு கலியுகத்துல ஆத்தன்டிகேட்டட் அத்தாரிட்டி யாருன்னா சுவாமி ராமானுஜர். எத்தனையோ பெரியவா சொல்லியிருக்கா. ஆனா சாதாரண ஒரு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஏழைக்கும் பாழைக்கும் சரணாகதின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு தெரியும்னா உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அவர் பலம்தான். இல்லாட்டி நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் இன்னைக்கு சரணாகதி பத்தி பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? சரணாகதின்றது சம்பிரதாயத்தை தாண்டின ஒரு விஷயமா எல்லாருக்கும் கொடுத்தது சுவாமி ராமானுஜர். சரணாகதின்றது வெறும் சடங்கோ சம்பிரதாயமோ முறையோ கிடையாது. அது மனசினுடைய நம்பிக்கை, தெய்வத்து மேல வச்ச பூர்ணமான நம்பிக்கை. சரணாகதியை சுலபமா புரியும்படியா சொன்னா, நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. அதான் சரணாகதி. நம்பிட்ட இல்ல நீ கெட்டு போக மாட்டாய், நம்பிட்ட இல்ல நீ வீண் போக மாட்டாய், நம்பிட்ட இல்ல உன் பிரார்த்தனை நடக்கும். அவ்வளவுதான். நம்பினார் கெடுவதில்லை. அவ்வளவு அழகா அத ராமானுஜர் ஜெகநாதன் கோவில்ல நின்னுண்டு இந்த சரணாகதி மகிமைய ராமானுஜர் சொல்ல. அது அந்தந்த இடத்துல நின்று ராமானுஜர் சொல்லணும், அதை கேட்கணும். அது ஒரு தனி ஆனந்தம் தான். ஒரு இடத்தினுடைய மகிமையை கேட்டுட்டு போய் சேவிக்கிறது ஒரு சுகம். ஏன்னா அதை பத்தி ஒரு கற்பனை, ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கு அப்புறம் போய் பார்த்தோம், ஆஹா அப்படின்னு ஒரு சந்தோஷம். அந்த இடத்துக்கே போயிட்டு அந்த இடத்தினுடைய மகிமையை கேட்கறது அது இன்னொரு சந்தோஷம். இப்பேற்பட்ட இடத்துல நான் நின்றுருக்கேன், இந்த ஒரு சத்தியான இடத்துல நான் நின்றுருக்கேன் அப்படின்னு அது ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி அழகா ராமானுஜர் லலிதா சரணாகதி பண்ணா. வித்யாபதி ஜோரா ராஜ்யத்துக்கு போனான். ராஜாவிடத்துல விஷயத்துல எல்லாம் சொன்னான். அசந்து போனார்கள். அப்ப ராஜாவுக்கும் சொப்பனத்துல பெருமாள் காட்சி கொடுத்தார். இந்த நீலமாதம் வச்சாச்சு, அந்த நீலமாதம் எப்படி ஸ்தாபிதம் பண்ணணும், எந்த விதத்துல பூஜை பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் காட்டுவாசி பூஜை. இந்த காட்டுவாசி பூஜை எப்படின்னா எல்லாரும் போய் அந்த பெருமாளை கொண்டாட மாட்டா.
அந்த காட்டுவாசி தலைவன் மட்டும் டெய்லி போவார் பெருமாளுக்கு பழம், காட்டுல என்ன கிடைக்கிறதோ பழம் கிழங்கு இதை கொண்டுதான் நிவேதனம். பெருமாளுக்கு அழகா காட்டு புஷ்பங்களை கொண்டுதான் ஒரு பூஜை. அது அபிஷேகம் பண்ணுவாளா, என்ன மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுவா, எப்படி கிருஷ்ணா எப்படி நிவேதனம் பண்ணுவா எதுவும் தெரியாது. ஏன்னா பூஜா முறை தெரியாம ஒரு சுவாமி நம்ம பூஜை பண்ணிட முடியாது. இந்த மூர்த்திய எப்படித்தான் பூஜிக்கணும்னு ஒரு முறை உண்டு. இப்போ ஒரு வீட்லயே அழகா ஒரு கிருஷ்ணன் மூர்த்தி வச்சுட்டு இருக்கா, பகவானுக்கு பூஜை பண்றா வச்சுக்கோங்களேன். நம்ம புதுசா போய் அந்த பகவானுக்கு பூஜை பண்ணிட முடியாது. ஏன்னா அவளுடைய பாவம் அவளுடைய முறைக்கு தகுந்த மாதிரி அந்த பகவான் தன்னையே மாத்தின்னு பழகின்றுவான். இப்ப ஒரு சின்ன குழந்தை இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு எல்லாரும் போய் சாதம்லாம் ஊட்டிட முடியாது. சமயத்துல பார்க்கலாம், அழகா நல்ல வயசு பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துடும். அவ அம்மா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பெருசான சாதம் கொடுப்பா. உடனே இந்த பசங்க சொல்லும், அந்த அதெல்லாம் சாப்பிட மாட்டான், என் பிள்ளைக்கு நான் கொடுத்துக்கிறேன், என் பொண்ணுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்பா. அவ அம்மா சிரிப்பா, உன்னையே வளர்த்தது நான், எனக்கு தெரியாதான்னா. என்ன வளர்த்தது நீயா இருக்கலாம், என்ன பெத்தது நீயா இருக்கலாம், நான் பெத்தது இது, எனக்கு தான் தெரியும் என் பிள்ளைய பத்தி அப்படின்வா இல்லையா. அந்த மாதிரி அவரவர்களுடையதான மூர்த்தி, அதை கொண்டாடுற விதம், அதை அனுபவிக்கிற விதம் அவரவர்களுடைய உரிமை. அந்த விஷயத்தை நம்ம யாருமே நுழையவே முடியாது. சுயம் அனுபவத்துல நான் சொல்றேன், இந்த மூர்த்தி இப்படிதான் பூஜை பண்ணி பழக்கி வச்சிருக்காங்கன்னா அந்த மூர்த்தி அந்த மாதிரி பூஜையை மட்டும்தான் எடுத்துப்பார். ரங்கராஜனுக்கு கொண்டு போய் பாண்டுரங்கனுடைய சாப்பாடை கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டார். உப்பே இல்லாம சாப்பிடுற உப்புலியப்பனுக்கு போய் பத்மநாபனுடைய கன்னி மாங்காவை கொடுத்தா, நல்லா உப்பு கறிக்க கறிக்க சாப்பிடுற பத்மநாபனுக்கு போய் உப்புலியப்பனோட உப்பு இல்லாத சாப்பாடை கொடுத்தா ரொம்ப கஷ்டம். அவளே சொல்லுவா, அம்மா சாப்பாடு மாதிரி வராது அப்படின்னு கைப்பக்கம். ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். உலகத்துல எந்த ஊர்ல போய் எவ்வளவு பேர் எவ்வளவு நன்னா சமைச்சு சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு முதல்ல ஒத்துக்கிறதுனா அம்மா சாப்பாடு தான். அதுல மாற்றமே கிடையாது. எப்பேற்பட்டவாளா இருந்தும் பயப்படாம சாப்பிடலாம் அப்படின்னா, வயிற்றுக்கு ஒண்ணும் பண்ணாதுன்னா அம்மா கையினால கொடுக்கிற சாப்பாடு தான். நாக்குக்கும் மனசுக்கும் திருப்தின்னா அம்மா சாப்பாடு தான். அதுக்கப்புறமா தான் எத்தனை பேர் வேணா வரட்டும், ஆயுசு முழுக்க அம்மா கையினால சாப்பிட்ட சாப்பாடுக்கு சமம் எதுவுமே இன்னி வரைக்கும் கிடையாது. அம்மா சாப்பாடோட போட்டி போடணும், அதை ஓவர்டேக் பண்ணணும்னா பகவானுடைய பிரசாதத்தால மட்டும்தான் முடியும். பொண்டாட்டி சமைச்சாலும் நடக்காது, அக்கா தங்க சமைச்சாலும் நடக்காது, நம்ம மேல ரொம்ப ஆசை உடையவர்கள் சமைச்சாலும் நடக்காது. அதே போலதான் பகவானும். அவன் இந்த பக்தர்கள் எப்படி அவனை உபாசனை பண்ணிருக்காளோ அதே மாதிரி அவன் சாப்பிடுவான். இத்தனை மணிக்கு அவனுக்கு அது கொடுக்கணும்னு அந்த பக்தர்கள் பண்ணிருக்கான்னா அந்த டைம் கண்ணன் பசிக்கும். அவ கொடுக்கிற முறையில கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான். திருப்பதி பெருமாளுடைய பிரசாதங்கள்லாம் யாரும் சாப்பிடவே முடியாது. வேற மூர்த்திகள் சொல்றேன், ஜெகநாதனுக்கு 56 ஐட்டம். எந்த மூர்த்திக்கு அப்படிலாம் கொடுக்க முடியும்? ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு விதமான பலம் உண்டு. அழகா இவாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பகவான் சொப்பனத்துல அழகா இந்த வித்யாபதி அவன் கொண்டு வந்துட்டான், நீ கவலைப்படாதே, இந்த கோவில்ல எந்த விதமான மூர்த்தி உருவாகணுமோ அந்த மூர்த்திக்கான மரத்தையும் நான் கடல்ல அனுப்புறேன், அந்த கடல்ல இருந்து எடுத்துக்கோ அப்படின்னுட்டார். உடனே ராஜா சொப்பனம் வந்து மூர்த்தி வந்த உடனேயே இந்த மூர்த்தியை பண்றதுக்கான மரம் தாரு பிரம்மம்னு பேரு. சாதாரணமா கோவில்கள்ல கல்லுனால ஆன மூர்த்தி இருப்பா, சுதை மூர்த்தி இருப்பா, அப்புறமா உலோகங்கள்னால ஆன மூர்த்தி இருப்பா. ஆனா இந்த இடத்துல புரியல, மரத்தினாலே ஆன மூர்த்தி. பத்மநாபு மரப்பிரபு, அதே மாதிரி ஜெகநாதோ மரப்பிரபு தான். அழகா சொப்பனத்தை வந்து கொடுத்து அடுத்த நாள் ராஜா எழுந்தா, ரொம்ப சந்தோஷம். வித்யாபதி இந்த மூர்த்தியை கொண்டு வந்த பிறகுதான் ஜோரா இந்த மூர்த்தி பண்றதுக்கான மரம் கடல்ல மிதந்து வரும்னு பகவானே உத்தரவு கொடுத்திருக்கான்னு பார்த்தார். அழகா பாக்குற கடல்ல ஒரு பெரிய மரம் மிதந்துன்னு இருக்கு, பூரி கடற்கரையில ரொம்ப அழகா மிதந்துன்னு இருக்கு. எல்லாரும் படகுல போய் அந்த இழுத்துட்டு வரலாம். தண்ணியில மரத்தை இழுத்தோட பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா என்ன பண்ணியும் அவர்களால அந்த மரத்தை தள்ளிண்டு வர முடியல. யாருக்கும் ஒன்னும் புரியல, ஏன் தள்ளுறது என்ன கஷ்டமா? எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவா அழகா கயிறெல்லாம் கட்டியாச்சு இழுக்கிறா, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறது. அப்ப அசரீரியா பகவான் சொல்றான், அந்த விஸ்வவசுனுடைய மனசனுடைய துக்கம் உங்களால தள்ள முடியல,
விஸ்வவசுவை போய் சமாதானம் பண்ணி கூட்டிண்டு வான்றான். உடனே ராஜா அந்த இந்திரத்யும்ன ராஜன் வித்யாபதியை கூட்டிண்டு அவரிடத்துல போய் மன்னிப்பெல்லாம் கேட்டு இந்த மாதிரி கோவிலுக்காக தான் அவன் கொண்டு வந்தான் அப்படின்னு உடனே வித்யாபதி சொல்றார், நேற்று ராத்திரியே பகவான் சொப்பனத்துல வந்துட்டான். இவ்வளவு நாள் நான் காட்டுல இருந்து அவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணேன். இனிமேல் நான் நாட்டுல இருந்து எல்லாருக்கும் ஜெகத்துக்கே அனுகிரகம் பண்ணணும். கவலையே படாத, அவன் மேல வருத்தப்படாத. என்னை யாரா எடுத்துட்டு போக முடியுமா? நான் தான் அவனை சங்கல்பம் பண்ணி எடுத்துட்டு போக வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே வித்யாபதி மன்னிப்பு கேட்டான். ராஜா அவனும் மன்னிப்பு கேட்டான். உடனே ஊர்ல இருக்க எல்லாரும் கிளம்பி அழகா புரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு வந்தார்கள். விஸ்வவசு போய் அந்த மரத்தை தொட்ட உடனே ஒரு பெரிய அலை அடிச்சு கொண்டு வந்து அந்த மரத்தை கடற்கடல அப்படி தள்ளி விட்டுருது. உடனே எல்லாரும் பரம சந்தோஷப்பட்டா. சரி, எந்த மூர்த்தியை எந்த விதத்துல பண்ணணும்னு தெரியல. திரும்பியும் ரொம்ப வருத்தப்பட்டு ராஜா ராத்திரி படுத்துனா மரம் வந்துடுத்து. இந்த மரத்தை அப்படியே ஸ்தாபிதம் பண்ணணுமா, என்ன பண்ணணும்னு தெரியல. அப்ப ஜோரா பகவான் சொப்பனத்துல சொன்னா, நாளைக்கு ஒருத்தன் வருவான், அந்த சிற்பி கிட்ட விட்டுடு, அவரே எந்தெந்த மூர்த்திகளை செதுக்கணும் அவருக்கு தெரியும்னு. அடுத்த நாள் காத்தால ராஜசபையில உட்கார்ந்து இருக்கும்போது அழகா ஒரு தேஜோமயமா ஒரு சிற்பி வந்தார். ராஜா, எனக்கு இந்த மாதிரி மூர்த்திகளை செதுக்கிறதுக்கான உத்தரவு கிடைச்சிருக்கு அப்படின்னா ராஜா பரம சந்தோஷப்பட்டான். அப்ப அந்த சிற்பி சொன்னார், ஆனா நான் கதவு தாழ்பால் போட்டுட்டு தான் மூர்த்தியை செதுக்குவேன். நான் முடிக்கிற வரைக்கும் யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, யாரும் வந்து பார்க்க கூடாது. சரின்னுட்டார். அழகா அவருக்கு ஒரு பெரிய இடத்தை ஏற்பாடு பண்ணி இந்த மரத்தையும் கொண்டு வந்து வச்சு விட்டார்கள். டெய்லி ராணி என்ன பண்ணுவா, காது வச்சு இப்படி கேட்பா, உள்ள இந்த உளி செதுக்கிற சப்தம் கேட்கும். சரி, வேலை நடக்கிறது. 2 வாரம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் ராணி காது வச்சு கேட்கிறா, சப்தமே வரல. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கேட்கிறா, சப்தம் வரல. உடனே ராஜா கிட்ட பயந்து போய் சொன்னான், அந்த வயசானவருக்கு ஏதோ ஆயிடுத்து போல இருக்கு, உள்ள வந்து சிற்பம் செதுக்கிற சப்தமே கேட்கல, என்ன எதுவும் திறந்து பார்த்து விடலாம் அப்படின்னா. மந்திரிகள்லாம் சொன்னா, இல்ல அவரே சொல்லியிருக்காரு. இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கதவை திறந்தா. அந்த சிற்பி சிரிச்சா, அப்படியே ஆகாசத்துல கிளம்பி போயிட்டார். வந்ததே ஸ்வயம் விஷ்ணு தான். பகவானே தன்னுடையதான ரூபத்தை தானே செதுக்கணும் அப்படின்னு வந்தான். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இவ படியின கதவை திறந்ததுனால மூர்த்தி முழுசா சிற்பமா செதுக்கல. மூர்த்திக்கு முகம் இருந்தது, கண்கள் இருந்தது, மூக்கு இருந்தது, வாய் இருந்தது, கை கால்கள் இல்லை. அப்படி அறகுறையா தான் அந்த மூர்த்தி. உடனே எல்லாரும் பயப்படுறா. அசரீரியா பகவான் சொன்னா, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இந்த மூர்த்தி இப்படித்தான் இருக்கும். அணில் கடிச்ச பழம் போல அழகான மூர்த்தியான பூரணமான பிரம்மம். கை கால்கள் இருந்தா அவன் எங்கேயாவது போயிடுவான். அதனால இங்கேயே இருந்து எல்லாரையும் பார்த்து அனுகிரகம் பண்றதுனால இவன் ஜெகநாதன் அப்படின்னு விட்டார். பார்த்தா இன்னொரு மூர்த்தி இருக்கு, இது ஜெகநாதனுடைய சகோதரன் பலராமன் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொரு மூர்த்தி இருந்தது, இவள் தான் சுபத்ரா யோகமாயா அப்படின்னு உத்தரவு கிடைச்சிருக்கு. கூடவே அழகா ஒரு சுதர்சன சக்கர மூர்த்தியும் இருந்தது. அவ்வளவு அழகா இந்த மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ண சொல்லி உத்தரவு கிடைச்சது. எல்லாரும் வருத்தப்பட்ட, ஆனா அதுவும் அழகா இருந்தது. அழகா அந்த ஜெகநாதன் உடம்பு முழுக்க சந்தனத்தெல்லாம் பூசினார்கள். பகவான் சொன்னான், அந்த ஜெகநாதன் உள்ளுக்குள்ளே இந்த நீல மாதவனை வச்சுடு அப்படின்னு. உடனே அழகா அந்த நீல மாதவனை யாருக்கும் தெரியாம அழகா உள்ள வச்சுட்டா. இன்னைக்கும் அந்த ஜெகநாதனுக்குள்ள இந்த நீலமாதவன் இருந்திருக்கான் அப்படின்னார் சுவாமி ராமானுஜர். அவ்வளவு சிரேஷ்டம். பகவானே தாரு பிரம்மமாக மரமூர்த்தியாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இது. பகவான் சகோதரன் சகோதரியோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இது. அழகா பின்னாடி கை மாறிலாம் வச்சுட்டான் அவனுக்கு. அழகா அந்த 2 கைகளை கொண்டு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவன் இந்த ஜெகநாதன். இவன் ஜெகநாதன். அப்பதான் ராமானுஜர் சொன்னாரா, ரங்கநாத ஜெகநாத நாத துப்யம் நமோ நமக. ரங்கநாதனாகவும் ஜெகநாதனாக இருக்கக்கூடிய நாதா உனக்கு நமஸ்காரம். ரங்கநாத ஜெகநாத நாத துப்யம் நமோ நமக.
ரங்கநாத ஜகநாத நாத துப்யம் நமோ நமக. ரங்கநாத ஜகநாத நாத துப்யம் நமோ நமக. ரங்கநாத ஜகநாத நாத துப்யம் நமோ நமக. ரங்கநாத ஜகநாத நாத துப்யம் நமோ நமக. துப்யம்னா உனக்கு, நமோ நமகன்னா நமஸ்காரம் பா. ஹே ரங்கநாதனாக ஜெகநாதனாக இருக்கக்கூடிய நாதா உனக்கு நமஸ்காரம்னா கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய மயிர்கால்கள் குத்திண்டு நிக்க, அப்படி வந்தவன் தான் இந்த ஜெகநாதன், இந்த பலபத்ரன், இந்த சுபத்ரா அப்படின்னு பலராமனாயிருந்த ராமானுஜர் ஜோரா இந்த வைபவத்தை சொன்னார். அழகா வந்தார் ஜெகநாதனுக்கு ஜோரா பழம் மாலை இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணார். மேனி சிலிர்த்தார், நன்னா ஜெகநாதனை பிரதட்சணம் பண்ணார். இப்ப அந்த எந்த கோவில்லையுமே நம்ம கர்ப்ப கிரகத்துல போய் சுவாமிய பிரதட்சணம் பண்ண முடியாது. பன்றியபுரத்துல போகலாம், பாண்டரங்கனை தொடலாம், ஆனா பாண்டரங்கனை உள்ள பிரதட்சணம் பண்ண முடியாது. வடநாட்டில் இருக்கக்கூடிய சில சிவன் கோவில்கள்ல உள்ள போய் நம்ம சிவலிங்கத்தை தொட முடியும். அப்ப கூட பாதி வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் வரணும். உள்ள போய் பிரதட்சணம் பண்ண முடியாது. உள்ள போகலாம், ஒரு சுற்று முழுக்க முடிக்க முடியாது. சிவன் கோவில்ல பார்த்தோம்னா அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்கள்ல புரியல. ஜெகநாதன் எந்த மேடையில இருக்கானோ அந்த மேடைய அவன் பின்னாடி அழகாக பிரதட்சணம். அது ஒரு பெரிய அழகு. அது அது கர்ப்ப கிரகம்லாம் இல்ல, கர்ப்ப ஹால், அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய ஹாலு, அதுல ஒரு பெரிய மேடை. ஜெகநாதன் பக்கத்துல, ஆனா என்ன கஷ்டம்னா பக்கத்துல வரைக்கும் போக முடியும், மேடை வரைக்கும் தொடலாம், ஜெகநாதனை மட்டும் தொட முடியாது. இப்படி படுத்திடுவான் பய. ஆனா அந்த கண்ணும் அந்த மூக்கும் அந்த செங்கனிவாயும் அழகன் ஜெகநாதன். ஜெகத்துக்கு நாதன் அவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அழகா சுவாமி ராமானுஜர் பக்த ஜனங்களோட அழகா பிரதட்சணம் பண்றார். ரங்கநாத ஜகநாத நாத துப்யம் நமோ நமக. 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 இப்படி அழகா ராமானுஜர் பிரதட்சணம் பண்ண பக்த ஜனங்கள் எல்லாரும் சேவிச்சார்கள். இதையே ஜபிங்கோ, சீக்கிரத்துல புரிக்கும். நம்ம ராமானுஜர் நம்மளை அழிச்சுட்டு போறார். இன்னைக்கும் புரியில தான் ஜெகநாதனோட தான் ராத்திரி தங்கறோம். ராமானுஜர் இந்த மாதிரி புதுசா ஒரு இடத்துக்கு போனா சும்மா இருப்பாரா? என்ன பண்ணார், இவன் என்ன பண்ணான், நிச்சயமா நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ புரி ஜெகநாதனுக்கு, ஜெய் போலோ பலபத்ர சுவாமிக்கு, ஜெய் போலோ சுபத்ரா தேவி की, जय बोलो पुरुषोत्तम क्षेत्र की, जय बोलो यतिराज स्वामी रामानुजर के। सर्वत्र रामानुज नाम संकीर्तनम, रामानुजा रामानुजा। राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः।